இந்த உலகத்தில் குரங்கு வந்து 10 லட்சம் வருஷம் ஆகுது. மனுஷன் வந்து 2 லட்சம் வருஷம் தான் ஆகுது. அதுக்காக மனுஷனோட குரங்கு பெருசுன்னு ஆயிடுமா? உன் தமிழ் குரங்கு மாதிரி முன்னாடிலேருந்து இருக்குது, எந்த யூஸும் இல்லை. என்னது, தமிழ் மொழி முன்னாடி இருந்தே இருக்கு, ஆனால் அதனால எந்த யூஸுமே இல்லையா? சரி, முதல்ல மொழினா என்னன்னு பார்ப்போம் வாங்க. மனிதர்களாகிய நாம் மற்றவர்களுடன் நம் தகவலை பரிமாற மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் மொழி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகின் மூத்த மொழி தமிழ் தான் அப்படின்னு. இப்போ ஒரு பொருளை உதாரணமாக எடுத்துக்குவோம். ஒரு பொருள் முதல்ல தோன்றுமா இல்லை அந்த பொருளோட பெயர் முதல்ல தோன்றுமா அப்படின்னு பார்த்தா பொருள் தான் முதல்ல தோன்றும். அதற்கு அப்புறம்தான் அதற்கான பெயரையே நாம் உருவாக்குவோம். இப்போ கடவுள் என்ற சொல்லை எடுத்துக்குவோம். கடம் ப்ளஸ் உள் தான் கடவுள் என்றானது. கடம் ப்ளஸ் உள்னா நம் முன்னோர்களான சிவன், முருகன் போன்றவர்கள் குண்டலினி சக்தி எழுப்பி நிர்வாணம் அடைந்த பிறகு அவர்களை கடம் எனும் பானைக்குள் வைத்து ஜீவசமாதி ஆக்கப்பட்டார்கள். எனவே அவர்களை குறிக்கும் சொல்தான் கடவுள். இந்த கடவுள் என்ற சொல் சிவனுக்கு முன்பு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சிவன் தான் உலகின் முதல் கடவுள் தன்மையை அடைந்தவர். பார்த்தீங்களா, இந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று நிகழ்வே உள்ளது. இந்த கடவுள் என்ற தமிழ் சொல்லில் இருந்துதான் காட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுமே உருவானது. கடவுள் என்ற தமிழ் சொல் இல்லைன்னா காட் என்ற ஆங்கில சொல்லுமே இன்னைக்கு இருந்திருக்காது. அடுத்ததாக அரிசி, அரிய ருசி தான் அரிசின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சொல் மகாபாரத காலத்திற்கு பின் தான் உருவானது. ஏன்னா அதற்கு முன்பு சிவன் மற்றும் முருகன் காலத்தில் அரிசி என்ற ஒன்றே கிடையாது. இங்கே ஒரு கண்டுபிடிப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் அதற்கான சொற்களை உருவாக்கக்கூடிய தேவையுமே வருது. இது மட்டும் இல்லைங்க, தமிழ் சொற்கள் அனைத்துமே ஒரு காரணத்தோடு உருவாக்கப்பட்டது தான். அப்படி பார்க்கும்போது சங்கம் வைத்து தமிழை வளர்த்த நம் முன்னோர்கள் வெறும் மொழியை மட்டும் வளர்க்கலங்க, அனைத்து விஞ்ஞானங்களுடனும் சேர்த்து தான் நம் மொழியையுமே வளர்த்துருக்காங்க. எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லைன்னா அங்கே மொழியோட தேவையுமே இருந்திருக்காது. எனவே அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடி யாருன்னா அது நம்ம தமிழர்கள் தான். அதற்கு சான்றா இருக்கிறதே நம் தமிழ் மொழி தான். தமிழ் மொழி என்பதே ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு தாங்க. நம்ம வரலாறுகள் அனைத்துமே திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு சினிமாவில் ஏன் இந்த மாதிரி தமிழையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துகிறாங்கன்னா நம்மை ஆள்பவர்கள் அனைவருமே பிற மொழியாளர்கள் தான். அதனால தான் தமிழையும் தமிழர்களையும் பின்தள்ளிவிட்டு பிற மொழிகளுக்கும் பிற மொழியாளர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா நம் தமிழ்நாட்டை தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் ஆள வேண்டும். அப்போதுதான் தமிழையும் தமிழரின் பெருமையையும் இந்த உலகறிய செய்ய முடியும். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நம் 5ஆம் தமிழ்ச்சங்கம்.